2026 தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் எப்படியெல்லாம் தமிழர்கள் மத்தியில் நம்ம திராவிடர் அப்படிங்கிற ஒரு முகமூடியை பதிவு செய்து இப்பொழுது வரைக்கும் ஆட்சி செய்தோமோ, இனி அது செய்வது கடினம். ஏனால் சீமான் அடித்து உடைக்கிறார், அதனால் முகமூடி கிழிகிறது, அனைவர்களுக்கும் தமிழர் என்ற உணர்வு வருகிறது. அப்ப அதை போக்கணும் அப்படின்னா மீண்டும் அந்த திராவிடர்ங்கிறத எப்படி ஒரு, அதாவது என்ன சொல்றது, நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த பிறகு இந்த திராவிடர்ங்கிறது எங்க சொன்னாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஆனால் சினிமாவின் திரைத்துறம் மூலம் பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வை பிரதிபலிக்க வைத்து அதற்கு காரணம் திராவிடம்னு பதிவு பண்ணா அப்ப மக்கள் மத்தியில ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். இதன் மூலியமாக நம்ம வாக்குகளை அள்ளலாம் அப்படின்னு ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தின் மூலம் தயாராகிற ஒரு திரைப்படம் தான் பராசக்தி. இந்த திரைப்படத்துடைய பெயர் கூட பராசக்தி கிடையாதுங்க, புறநானூறுன்னு தான் முதல்ல பதிவு செய்திருக்காங்க. ஆனால் இது தமிழர்களை பத்தி பதிவு செய்யும் போது புறநானூறுன்னு பதிவு செய்து, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கதைக்கரு பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்புக்கு எதிராக போராடிய ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமா பதிவு பண்றோம். அதுல உண்மை சம்பவங்கள் நிறைய பார்த்து நாங்க அதுல பாத்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்கோம்னு சுதா கொங்காரா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் சொல்றாங்க. இதுல குறிப்பிட வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா, இந்தி திணிப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மக்கள், பொதுமக்கள் தன்னெழுச்சியாக போராடிய ஒரு போராட்டம். அதற்கு ஒரு தலைவர் இல்லாம அவங்க எல்லாரும் ஒன்னா போராடிக்கிட்டு இருக்கும்போது நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாதுரை அவர்கள் உள்ள வர இந்த திராவிடர் கழகம் நின்று கொண்டு அவர்களை பாத்தீங்கன்னா மக்கள் முதுகில் சவாரி செய்து நாங்கள் இந்த காங்கிரஸை அப்புறப்படுத்துவோம், இந்தி திணிப்பை எதிர்ப்போம்னு சொல்லி ஆட்சி அமைத்துக் கொண்டார்கள். இது பழைய வரலாறு, இதுதான் நடந்த உண்மை. ஆனால் இப்ப என்ன பண்றாங்கன்னா அதே விஷயத்தை கொண்டு திரைப்படத்தின் மூலமா காட்டி வாக்குகளை அல்லது எப்படியும் நம்மளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான எல்லா வேலையும் இங்க நடக்கிறது. சீமான் எல்லா பக்கமும் அடிக்கிறாருன்னு தெரிந்த உடனே இவர்களுக்கு தமிழர் என்ற உணர்வு வரக்கூடாது, மீண்டும் திராவிடர் என்ற உணர்வு வரணும் அப்படின்னா தமிழர்களுக்கு முதன்மையானது அவர்களது மொழிதான். மொழி மட்டும்தான் அவர்கள் எதை செய்தாலும் உடனே ரியாக்ட் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. அதனால அந்த மொழியை காத்ததே நாங்க தான் அப்படிங்கிற மாதிரியும், இந்தி திணிப்பை எதிர்த்தது நாங்க தான் அப்படிங்கிற மாதிரியும் பெரியார் அவர்களுடைய புகைப்படத்தையும் பயன்படுத்தி கொண்டு ஏதோ ஒரு வகையில் ஏதாவது மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பராசக்தின்ற அந்த அதாவது புறநானூறுங்கிற பேரை பராசக்தின்னு மாத்தி பராசக்தி அப்படிங்கிறத கலைஞர் அவர்களுக்கு மட்டும் உரியது போல காட்டி அஞ்சாமை திராவிடர் உடைமைன்னு சொல்லிட்டு அந்த முதல் படத்துல வைத்து இவர்கள் முழுக்க முழுக்க செய்யக்கூடிய இந்த வேலைங்கிறது தமிழர்களை ஏய்த்து பிழக்கக்கூடிய திராவிட கும்பல்களின் மேலும் ஒரு மிக மோசமான ஒரு சதி வேலை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு செய்கிறோம். இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிற திராவிடம் 2026 இந்த யுக்தி தேர்ந்து போகாமல் தீர்ந்து போகும். அனைத்து தமிழர்களும் இந்த திரைப்படத்தை புறக்கணிப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.